எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த கட்டிங் மிஷின் பிளேடு வந்து நம்ம வெல்டு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த பட் வெல்டர்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம். அந்த மிஷினோட ரிவ்யூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். யூஸ்டு மிஷின் தான் வாங்கியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த கரண்ட் சுவிட்சுங்கிறது ரோட்ரி சுவிட்சு 5 பொசிஷனில் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட்டு எவ்வளோ ஆம்ஸ் வந்து வரணும் அப்படின்னு. இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சுவிட்சு செட்டிங்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 5 பொசிஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் மோடில் மாற்றிக்கலாம். அந்த லெஃப்ட் சைடு மாற்றினீங்கன்னா அனீலிங்கு. நம்ம வெல்டு பண்ணுறதுக்கு இந்த வெல்டிங்கிற சைடு திருப்பி வைக்கணும். அதுபோக இந்த சார்ட்டு கொடுத்துருக்காங்க. 1 இன்ச் பிளேடுனா அந்த செட்டிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கீழே வந்து 2 mm 3 mm 4 mm அப்படி செட்டிங் இருக்குது. அதுக்காக நம்ம பிளேடை வச்சு சென்டராக செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிளேடை வந்து மட்டமாக கட் பண்ணிவிட்டு அந்த துருவில் மாதிரி கிரைண்டிங் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? 90 டிகிரிக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். அதாவது உடஞ்ச பிளேடை நம்ம 90 டிகிரிக்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த 2 கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, அதோட சென்டராக வச்சுக்கணும். அதுபோக அந்த செட்டிங் வந்து 2 mmனா 2 mm வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி லிவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரைட் சைட்லேயும் இதே மாதிரி சென்ட்ரு டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த லிவரை இழுத்திங்கன்னா கிளாம்ப் ஆகிக்கும். ஓகே, இப்போது ஒரு படக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அதுக்கப்புறம் அந்த லிவரை நம்ம மறுபடியும் அழுத்தும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பார்க் ஆகி வெல்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் ஆகி தானாக அந்த ஸ்பார்க் நின்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனீலிங் மோடில் போட்டு அந்த பிளேடை வந்து நம்ம சென்டராக நகர்த்தி வச்சுக்கணும். அந்த மேலே புஷ் பட்டன் அழுத்தினீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனீலிங் ஆகும். அது பக்கத்தில் இருக்க பட்டன் பார்த்திங்கன்னா ஹை லோ அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஹையில் வச்சு அனீலிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அனீலிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெல்டிங் மேலே அந்த பிளேடுக்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க மெட்டீரியலை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிஷினில் போடும்போது அந்த பேரிங்கில் போகும். ஓகே, இப்போ மிஷினை வந்து நம்ம பிரித்து பார்த்தாச்சு. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஒரு காயில் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்ரி சுவிட்சு, லிமிட் சுவிட்சு 2 கொடுத்துருக்காங்க. அந்த காயில் ஆன் ஆகிறதுக்கு ஒன்று, ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு லிமிட்டு. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது. பழைய மிஷினால் நம்ம ஒயரில் எதாவது லூஸ் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.